السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: أحب العرب لثلاث: لإني عربي والقرآن عربي وكلام أهل الجنة عربي، أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه، يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரின் மேலான ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபெறலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுகதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் என்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பிப்ரவரி 21 உலக தாய்மொழிகள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஒவ்வொரு வருடமும் பிப்ரவரி 21ஆம் தேதியை ஐநாவினுடைய சார்பு நிறுவனமான யுனெஸ்கோ அறிவித்ததன் பிரகாரம் உலக தாய்மொழி தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நமது ஜும்மாவில மொழி என்னும் அருள் என்ற தலைப்பின் கீழ் மொழி சார்ந்த சில விஷயங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 1999ஆம் ஆண்டு இந்த பிப்ரவரி 21ஆம் நாளை உலக தாய்மொழி தினமாக கடைபிடிக்க வேண்டும் என்று ஐநாவின் சார்பு நிறுவனமான யுனெஸ்கோ அறிவித்தது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 2000வது வருடத்திலிருந்து இதுவரைக்கும் அதை கடைபிடித்து வரப்படுகிறது. மொழி என்பது சாதாரண விஷயமல்ல. ஒரு சமுதாயத்தின், ஒரு நாட்டு மக்களின் பண்பாடு, கலாச்சாரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். ஆகையினால் உலக தாய்மொழி தினம் ஒன்று அனுசரிக்கப்பட வேண்டும் என்ற ரீதியில் பிப்ரவரி 21 இப்படி நான் உலக தாய்மொழிகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறோம். இதற்கு ஒரு சிறு காரணங்கள் சொல்லப்படுவதுண்டு. அதாவது இந்த நாள் பிப்ரவரி 21 ஏன் வந்தது? மக்களின் பேச்சு வழக்கில் இருக்கிற மொழிகளை பாதுகாக்கவும் வளர்க்கவும் மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு திட்டம்தான் இந்த உலக தாய்மொழிகள் தினம் என்று அனுசரிக்கப்படக்கூடிய இந்த நாள். பாகிஸ்தானும் வங்காளமும் இணைந்து இருக்கக்கூடிய நேரத்தில் 1952 அந்நாட்டு மாணவர்கள் தங்களுடைய தாய்மொழியான வங்காள மொழியையும் ஆட்சி மொழியாக்க வேண்டும் என்று ஒரு பெரிய போராட்டத்தை நடத்தினார்கள். அப்போதைய பாகிஸ்தானிய அரசு டாக்கா பல்கலைக்கழகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த மாணவர்களை
கடுமையான முறையில் அடக்குமுறையை ஏவியதில் பல நபர்கள் கொல்லப்பட்டார்கள். பல நபர்கள் கொல்லப்பட்ட அந்த தினம்தான் பிப்ரவரி 21. அதை ஒரு தியாகமாக கருதி தன்னுடைய தாய்மொழிக்காக வேண்டி மாணவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். எனவே அந்த பிப்ரவரி 1ஆம் தேதியே உலக தாய்மொழி தினமாக அதை அறிவிக்க வேண்டும் என்ற கருத்தை ஐநா ஏற்றது. 2000 இதுவரைக்கும் ஒவ்வொரு வருடமும் அந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. உண்மையில் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியமான விஷயம் மொழி. மொழி இல்லையேல் அழகு கிடையாது. கால்நடையிலிருந்து மனிதனை பிரிக்கக்கூடிய ஒரு விஷயம் மொழிதான். கால்நடைகளுக்கும் விலங்குகளுக்கும் மொழி இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்களை தெளிவாக பேசிக் கொள்வதற்கு, மனிதனுடைய வாழ்க்கையை அழகுபடுத்துவதற்கு மிக முக்கியமான விஷயம் இந்த மொழி என்பது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பேச்சு இல்லாவிட்டால் மனித வாழ்க்கை அழகற்றதாக, மகிழ்ச்சியற்றதாக போய்விடும். யாருமே பேச முடியாது. சாப்பிடலாம், தூங்கலாம், மற்ற எந்த வேலையும் செய்யலாம். ஆனால் பேச முடியாது என்ற ரீதியில் மனிதன் படைக்கப்பட்டிருந்தால் அவனுடைய வாழ்க்கையே அர்த்தமற்றதாக போய்விடும். இன்னைக்கு எவ்வளவு நம்ம பேசுகிறோம், ஒரு நாளைக்கு நம்முடைய ஆவி போகிறது அளவுக்கு எவ்வளவு பேசுகிறோம், பேசிக்கொண்டே இருக்கிறோம். நல்லதும் பேசுகிறோம், கெட்டதும் பேசுகிறோம், பாவமான காரியங்களுடைய செயல்பாடுகளையும் பேசுகிறோம், அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நன்மையான காரியங்கள் செயல்பாடுகளையும் பேசுகிறோம், ஏமாற்றத்தை பேசுகிறோம், மோசடிகளை பேசுகிறோம், அடுத்தவர்களை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம், தன்னுடைய தேவையை என்ன செய்ய நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். இது எல்லாம் ஒரு மனிதருக்கு மிக முக்கியம். அந்த வார்த்தை, பேச்சு, மொழி என்பது எப்படி மனிதனுக்கு பேசக்கூடிய ஆற்றல் இருக்கிறதோ, மொழி இருக்கிறதோ, அதே போன்றுதான் மற்ற உயிரினங்களும் பேசக்கூடிய ஆற்றல் பெற்றது என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அது அந்தந்த பாஷையில், ஒவ்வொரு உயிரினத்துக்கும் அதனுடைய பாஷைகள் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது பறவையினுடைய மொழிகளை கற்றுக் கொடுத்தோம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சில உயிரினங்கள், விலங்குகள், பறவைகள், இதனுடைய மொழிகளை எல்லாம் அவர்கள் தெரிந்து வைத்திருந்தார்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின் பிரகாரம். குர்ஆனிய வசனம் சொல்லுகிறது, எறும்பு என்ன செய்ய தங்களுக்குள்ளே பேசிக்கொண்டது. குர்ஆனுடைய வசனம் சொல்லும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவருடைய பட்டாளங்களும் அப்படியே நடந்து வேகமாக ஓடி வரக்கூடிய நேரத்தில் ஒரு சிறிய எறும்பு, ராணி எறும்பு சொன்னது, தன்னுடைய சக எறும்புகளை பார்த்து சொன்னது, லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வ ஜுனூதுஹு. எல்லாரும் என்ன செய்யுங்க, எறும்புகளுக்கு கட்டளை போடுது, எல்லாரும் என்ன செய்யுங்க, உங்களுடைய பொந்துக்குள்ள போங்க, சுலைமான் நபியும் அவருடைய பட்டாளங்களும் வேகமா வர்றாங்க, உங்களை மிதிச்சு உங்களை சாகடிச்சிருவாங்க, ஆகையினால் நீங்க என்ன செய்யுங்க, இந்த பொந்துக்குள்ள போயிருங்க என்று ஒரு ராணி எறும்பு மற்ற எறும்புகளுக்கு கட்டளையிட்டதை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அப்ப இஸ்லாமிய கோட்பாடு என்னவென்றால், மனிதனுக்கு மொழி இருக்கிறது, பாஷை இருக்கிறது, அதே போன்று மற்ற உயிரினங்களுக்கும் அதற்கு தகுந்தாற்போல் பாஷையும் மொழியும் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில உயிரினங்கள், விலங்குகளிடத்தில் பேசியிருக்கிறார்கள். ஹதீஸ்ல நாம் பார்க்கிறோம். சுலைமான் நபி என்ன செய்யறாங்க, ஹுதுஹுது பறவை இடத்துல பேசியிருக்கிறாங்க. குர்ஆன்ல வருது, ஹுதுஹுது பறவை இடத்துல பேசியிருக்கிறாங்க. ஜெர்மனியை சேர்ந்த விலங்கியல் அறிஞர் டாக்டர் ஜெரால்டிக் என்பவர் சொல்கிறார், அவருடைய ஆய்வில பறவைகளுக்கு திட்டவட்டமான ஒரு மொழி இருக்கிறது, பறவைகளுக்கு ஒரு மொழி இருக்கிறது என்பதை இப்போது இருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்கள் ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான பாஷை, ஒவ்வொரு விதமான மொழி, அசைவுகளின் மூலமாக, ரீங்காரத்தின் மூலமாக, கத்துவதன் மூலமாக. தேனீக்களை பற்றி சொல்லும் பொழுது தேனியுடைய அந்த நடனம் அதனுடைய மொழியாம். ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள், தேனி ஒரு விதமா அப்படி நடனம் ஆடுமா, அந்த நடனம் அது பேசிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். மயில் ஒரு விதமான பேச்சுக்களை பேசும். பறவைகளை பற்றியும் விலங்குகளை பற்றியும் அது என்ன செய்கிறது, எப்படி சாப்பிடுகிறது, அதனுடைய இனப்பெருக்க நிலைமை என்ன, அது என்ன பாஷை பேசுகிறது, அதனுடைய அசைவை வைத்து என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்பதெல்லாம் ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆய்வின் முடிவு என்ன தெரியுமா,
பறவைகள் உயிரினங்களுக்கும் பாஷைகள் இருக்கிறது. எவ்வளவு ஆய்வு செய்தாலும் கடைசி எல்லை குர்ஆன் சொன்னதாக தான் இருக்கும். அதனால் நம்ம பெரிய விஞ்ஞான லெவலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக படித்து விட்டால், குர்ஆனையும் ஹதீஸையும் சரியாக தெரிந்து கொண்டால், அதில் செய்யக்கூடிய ஆய்வின் முடிவு தான் அது கடைசி எல்லையாக இருக்கும். அதை தாண்டி ஒன்று கண்டுபிடித்தோம் என்று வரவே வராது. சில நேரங்கள் குர்ஆனுக்கு எதிரான கருத்துகள் மேலோட்டமாக வருவதாக தெரியலாம். பூமியை பற்றி ஆய்வாக இருந்தாலும் சரி, வானத்தை பற்றி ஆய்வாக இருந்தாலும் சரி, சந்திரன், சூரியன், இன்னைக்கு நாசால் ஆய்வு செய்யக்கூடிய விஷயங்கள், குர்ஆன் சொன்ன விஷயங்கள் தான் கடைசி எல்லையாக முடிகிறது. ஆய்வு நடக்கும்போது குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் எதிரானதாக தெரியும். ஆனால் அதனுடைய எல்லை முடிவு குர்ஆன் எதை சொன்னதோ அதுதான் சரியாக இருக்கும். குர்ஆன் சொல்லுகிறது, எப்படி மனிதனுக்கு பேச்சு இருக்கிறதோ மற்ற உயிரினங்களுக்கும் அதனுடைய பாஷை இருக்கிறது. அந்த பாஷையை தான் இன்னைக்கு என்ன செய்கிற அறிவியலாளர்கள் ஆராய்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் அவனுக்கு வழங்கிய நியாமத்துகளிலே மிகப்பெரிய நியாமத் இந்த மொழி, பேச்சாற்றல். கொஞ்சம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பேச்சு இல்லை, நம்முடைய வியாபாரம் எப்படி நடக்கும்? நம்முடைய தொழில்துறைகள் எப்படி பேசிக்கொள்ள முடியும்? நம்முடைய மனைவியிடத்தில் ரகசியத்தை எப்படி பேசுவது? நண்பர்களிடத்தில் எப்படி ரகசியத்தை பகிர்ந்து கொள்வது? தன்னுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்த முடியும்? அத்தனைக்கும் அந்த மொழியும் பேச்சும் நாவும் அவசியமாக இருக்கிறது. மனிதன் தன்னுடைய பேச்சு திறனால தான் எத்தனையோ மாற்றங்கள் அவன் ஏற்படுத்துகிறான். எவ்வளவு வேகமா கோபமா ஒருத்தர் வருவார், இன்னைக்கு அவர் சட்டையை பிடிச்சி நான் என்ன செஞ்சிடணும், மல்லு கட்டிடணும்னு வருவார். அவர்கிட்ட போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஆஃப் ஆகி சந்தோஷமா போவார். காரணம் என்ன? அவர் பேசக்கூடிய அந்த 2 வார்த்தைகள். அவர் பேசாம ஊமையா இருந்துட்டார் அப்படின்னா கோவம் மேற்கொண்டு வரும். நாமாடு கத்திக்கிட்டே இருக்கேன், நீ எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீன்னு கேட்போம். 2 வார்த்தை, அழகான வார்த்தையை அவர் சொல்லி அவரை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்து விடுவார். பேச்சு திறன் என்பது மிக முக்கியம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மனிதனுக்கு அதை வழங்குகிறான். மதரசாக்கள்ல அரபி இலக்கணங்கள், இலக்கியங்கள் படிக்கக்கூடிய நேரத்தில் பல துறைகள் அதில் இருக்கும். அதில் மன்திக்னு ஒரு துறை இருக்கு, ஆலிம்கள் படிப்பாங்க. அந்த மன்திக்ல மனிதன், இன்சான்னா யார்? இன்சான்னா மனிதன். மனிதன்னா யார் என்ற கேள்விக்கு பதில் என்ன இருக்கு அப்படின்னா ஹயவானு நாத்திக், பேசக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்று இருக்கும். ஹயவானு நாத்திக்னா பேசக்கூடிய ஆற்றல். உண்மையிலேயே மனிதனுடைய பேச்சு தான் அத்துணை வெற்றிக்கும் காரணம். மனிதனுடைய பேச்சு தான் அத்துணை தோல்விக்கும் காரணம். மனைவியை சந்தோஷப்படுத்துவதற்கு 2 வார்த்தை போதுமானது. மனைவி கணவனை சந்தோஷப்படுத்துவதற்கு 2 வார்த்தை போதுமானது. எரிச்சல் ஊட்டுவதற்கும் 2 வார்த்தை போதுமானது. எத்தனையோ விஷயங்கள், பிரச்சனை பெருசாக இருக்கும், ஒரே ஒரு வார்த்தையில முடிஞ்சு போயிடும். விடுங்கப்பா, பார்த்துக்கலாம், சமாதானப்படுத்துங்க. பிரச்சனை சின்னதா இருக்கும், பிரச்சனையே இருக்காது, பெரிய அடிபடி சண்டை வந்துடும், கலகம் வந்துடும். கேட்பாங்க, என்னப்பா பிரச்சனை? சாதாரண விஷயம் தானே, இது ஒரு பிரச்சனையே இல்லையே. கேட்டால் அந்த 2 வார்த்தை பேசுறது. ஆக மனிதன் தன் பேச்சு திறனால் மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்த முடியும், ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறான் என்பதுதான் உண்மை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரண நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிட்டாங்க. அந்த வஃபாத்தை, மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்கு சில சஹாபாக்கள் தயாரில்லை. பெரும் சஹாபி ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தை ஏற்பதற்கு தயாரில்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை, யாராவது அவர்கள் இறந்து போய்விட்டால் என்று சொன்னால் அதற்கு என்னுடைய வாழ்தான் பதில் சொல்லும். இப்படி ஒரு கூட்டம் சஹாபா பெருமக்களே, சில நபர்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பேச்சை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் வருகிறார்கள். எவ்வளவு பெரிய ஒரு குழப்பமான நேரம். அந்த நேரத்தில் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மாத்திரம் சில வார்த்தைகளை பேசவில்லை என்று சொன்னால் மிகப்பெரிய குழப்பமே ஏற்பட்டிருக்கும். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்தாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தாங்க, நெத்தியில முத்தமிட்டாங்க. பிறகு வெளியில வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒரு கூட்டத்தை கூட்டி வச்சு பேசிக்கிட்டு இருந்தாங்க.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாகல, யாராவது மௌத்தாகன்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்வேன், இந்த வாள் தான் பதில் சொல்லணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா வந்தாங்க, உமரை கொஞ்சம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க, அவங்க கேட்கல. திரும்ப நிப்பாட்டுங்கன்னு சொன்னாங்க, அவங்க கேட்கல. கடைசியா ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க தனியா போய் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கூட்டம் எல்லாம் அவங்க பக்கம் திரும்பிடுச்சு. எல்லாரும் இங்கிட்டு வாங்க. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிய வார்த்தை வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்திலே இந்த வார்த்தையை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பயன்படுத்திய காரணத்தினால்தான் மிகப்பெரிய ஒரு ஃபித்னாவே, குழப்பமே இல்லாமல் போனது. மிகப்பெரிய குழப்பம் வந்திருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்களா இறக்கலையா? அவங்க தூதர். அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், இறக்க செய்ய மாட்டான் ஒரு கூட்டம். இல்ல அவங்க இறந்துட்டாங்க, தீர்வு என்ன? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பேச ஆரம்பித்தார்கள். ஹதீஸில் இருக்கிறது, சொன்னார்கள் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், மன் கான மின்கும் யஅபுது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வணங்கினாரோ, ஃபகான முஹம்மது கது மாத்த, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சிட்டாங்க, மௌத்தாயிட்டாங்க. யார் அல்லாஹ்வை வணங்குகிறாரோ அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், மரணிக்க மாட்டான். லா யமூத், அவன் உயிரோடு இருக்கிறான். இந்த ரெண்டே வார்த்தை தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வஃபாத்தாகி இருக்கிறாங்க. சில பேர் ஏத்துக்கிறாங்க, சில பேர் ஏத்துக்கிறல. அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன வார்த்தை, அல்லாஹ் தான் நிரந்தரமானவன், அவனுக்கு மௌத்தே கிடையாது. நீங்க எல்லாம் யாரை வணங்கிக்கிட்டு இருந்தீங்க? அல்லாஹ்வை தானே வணங்கிக்கிட்டு இருந்தீங்க. அவன் நிரந்தரமானவன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாரு? மனிதர் தான். அவங்களை யாரு வணங்கினாங்களோ அவங்க இறந்து போயிட்டாங்க. ஒரு மனிதர் என்ற தன்மையை அந்த நேரத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, சொல்லிட்டு இந்த வசனத்தை ஓதுவாங்க அந்த நேரத்தில், வமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது என்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலை தவிர யாரும் இல்லை. அவங்க ரசூல் தான், தூதர் தான். முஹம்மது இறைவன் கிடையாது, முஹம்மது இறைவன் கிடையாது, தூதர். அவங்க மௌத்தாயிட்டாங்க அப்படிங்கிற இந்த வசனத்தை ஓதி காமிப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த வசனத்தை அது வரைக்கும் அவங்க கேட்காத மாதிரி எல்லாரும் புதுசாக கேட்டாங்க. உண்மையிலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அந்த வசனத்தை சொன்னாங்க, அதுக்கு முன்னாடி இறங்கப்பட்டது தான். ஆனால் சஹாபா பெருமக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க எடுத்த விதம், அவங்க சொன்ன விதத்தில், அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் புரிந்து கொள்ளல. சரியான நேரத்தில் அந்த வசனத்தை ஓதி காமிச்சாங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூதர் தான், அவர்களும் மனிதர், அவங்க இறந்து போயிருப்பாங்க, சந்தேகமே இல்லை. அல்லாஹ் மாத்திரம்தான் ஹை, மற்ற எல்லாருமே இந்த உலகத்துல மவுத். அதனால தானே நாளைக்கு மறுமையில எல்லாம் என்ன செய்யலாம், மவுத்தாயிருவாங்க. உயிரை எடுக்கக்கூடிய மலக்கு அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்ய, மௌத்தை கொடுப்பான். மௌத்தே ஆகாத நித்திய ஜீவன் நிரந்தரமானவன் யா ஹையு யா கையும் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹ் தெரியும் யாரும் என்ன செய்ய முடியாது, எல்லாரும் மவுத்தாகுவாங்க. மவுத்துக்கே மவுத்து இருக்குதான். அப்ப அந்த நேரத்தில் ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்ன அந்த ரெண்டு வார்த்தை, அல்லாஹ் நீங்க வணங்குனீங்கன்னா அல்லாஹ் நிரந்தரமானவன், நபியை வணங்குனீங்கன்னா நபி இறந்து போயிட்டாங்க. அழகான வார்த்தையை சொல்லிட்டாங்க. சஹாபாக்களுக்கு புரிகிற மாதிரியா சஹாபாக்கள் புரிந்து கொண்டார்கள். ஆக அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த பேச்சாற்றல் இருக்கிறதே, அந்த ரெண்டு வார்த்தையின் மூலமாக எவ்வளவு பெரிய விஷயத்தை நம்ம சாதிச்சிடலாம். இஸ்லாம் என்னும் ஒரு மாபெரும் இயக்கம், இஸ்லாம் இருக்கக்கூடிய மாபெரும் ஒரு கட்டமைப்பு, அது குலைந்து விடாமல், பெரிய ஒரு கலகங்கள் ஏற்பட விடாமல் பாதுகாத்தது ஹஸ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ரெண்டு வார்த்தை. கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அந்த நேரத்தில் மக்கள்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறக்கவில்லை என்று நம்பி இருந்தால் நிலைமை என்னவாயிருக்கும்? மிகப்பெரிய விளைவுகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். அல்லாஹுடைய நாட்டம் இப்படி ஒரு ஏற்பாடை அல்லாஹ் செய்திருந்தான். அல்லாஹ் நமக்கு வழங்கிய மாபெரும் கொடைகள் இந்த மொழி இருக்குது, மிகப்பெரிய ஒரு அருள். அதனால தான் நம்ம பேசுகிறோம். நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கு நாளைக்கு மறுமையில கேள்வி கணக்கு இருக்குது. நம்முடைய காலங்களில் எத்தனையோ விஷயங்கள், தீமையான விஷயங்களை பேசியிருப்போம், அடுத்தவங்களை புண்படுத்துகிற மாதிரி பேசியிருப்போம், கெட்ட வார்த்தைகள் பேசியிருப்போம், அநியாயமாக ஒருத்தரை திட்டிருப்போம், நியாயம் இல்லாமல் நடப்பதற்கு பேசியிருப்போம், வியாபாரத்துக்கு பொய் சொல்லியிருப்போம், பிறரை பற்றி புறம் பேசியிருப்போம். அத்தனை பேச்சுகளும் பட்டோலையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். நாளைக்கு மறுமையில அந்த பட்டோலையை ஒவ்வொருத்தர கையில கொடுக்கப்படும், தூக்கி போடப்படும். பார்த்துக்கிறங்க.
இப்போ நம்மளே மறந்துருப்போம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசுனது நம்மளே மறந்துருப்போம். 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பேசு நமக்கே தெரியாது. எல்லாம் பட்டோடைய ரெக்கார்டாக இருக்குது. அதனால தான் அமல்கள் மூலமாக அழிச்சுக்கிட்டே வரணும் சில பாவங்களை. அதனால தான் 5 வேளை தொழுகை இமாம் ஜமாத்தோட தொழுகணும், நோன்புகள் வைக்கணும், நஃபிலான நோன்புகள் வைக்கணும், தான தர்மங்கள் செய்யணும், நன்மையான காரியங்கள் ஏன் செய்ய சொல்றது மார்க்கம் அப்படின்னா, சில பாவங்கள் நம்ம கணக்கு வழக்கெல்லாம் செஞ்சுட்டு போயிடுறோம். அதை கொஞ்சம் நம்ம கழிக்கணும்ல, அதுக்கு சில காரியங்களை செய்யணும். நம்ம மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது, இன்னல் ஹசனாத் யுத்ஹிபுன செய்யாது, சில நன்மைகள் தீமைகளை அழித்து விடும். சில நன்மை நம்ம செஞ்சுக்கிட்டே போகணும். ஆக அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா இந்த உலகத்தில் மனிதருக்கு எவ்வளவு அருட்கொடையை கொடுத்திருந்தாலும் இந்த பேச்சாற்றல் மொழியாற்றல் இருக்கிறதே மிகப்பெரிய ஒரு அருட்கொடை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், வமின் ஆயாத்தி ஹல்கு ஸமாவாத்தி வல் அர்ல் வக்திலாஃபு அல்சினத்திக்கும் அல்வானிக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு பாஷைகளை ஏற்படுத்தினது, மொழிகளை ஏற்படுத்தினது அல்லாஹ்வுடைய அத்தாட்சியிலிருந்து உள்ளது. அல்லாஹ் எத்தனை விதமான மொழிகள் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கான் உலகத்துல. இது யார் கொண்டு வந்தது? ஆய்வின் பிரகாரம் இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மொழி பேசியவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லலாம். இத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த மொழி இருந்தது என்று சொல்லலாம். அந்த மொழியினுடைய ஆரம்பம் எப்படி வந்தது? அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அதை அத்தாட்சியா நம்ம சொல்லி காட்டுகிறான். வானத்தை எப்படி அல்லாஹ் அத்தாட்சி சொல்றானோ, பூமி எப்படி அல்லாஹ்வுடைய அத்தாட்சி சொல்றானோ, அதே மாதிரியே பேசக்கூடிய அந்த மொழியை அல்லாஹ் ஆற்றல் என்று, அல்லாஹ்வுடைய ஆற்றல் என்று சொல்லி தருகின்றான். இந்த உலகத்தில் இன்னைக்கு கிட்டத்தட்ட 6000 7000 மொழிகள் பேசக்கூடிய நபர் இருக்கிறாங்க. அல்லாஹ் எப்படிப்பட்டவன், சுப்ஹான் அல்லாஹ். 6000 7000 மொழிகள், இவ்வளவு மொழி பேசக்கூடிய மக்கள் அல்லாஹ் இந்த உலகத்தில் படைச்சிருக்கிறான். அதிகமாக மக்கள் பேசக்கூடிய மொழின்னு சொல்லிட்டு ஒரு 13 மொழிகள் பிரபலியமாக உங்களுக்கு நீங்கள் பத்திரிகையில் படிச்சிருக்கலாம். அதில் சீன மொழி இருக்குது. இந்த மாண்டரின் தாய்மொழியாக கொண்ட அந்த சீனர்கள் கிட்டத்தட்ட 88,000 கோடி மக்கள் இருக்கிறாங்க. இதில் தான் உலகத்திலேயே சீன மொழி பேசக்கூடிய அதிகம். அடுத்த இடத்துல அரபு மொழி இருக்குது, 40 கோடி மக்கள் பேசுகிறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல ஸ்பானிஷ், இங்கிலீஷ் 4வது இடத்துல இருக்குது. ஆய்வு என்று வரும் பொழுது இப்போ 2024 ஆய்வில் ஆங்கிலம் தான் அதிகமாக பேசுகிறாங்க. எல்லா நாடுகள்லையும் அதிகமான மக்கள் பேசக்கூடிய மொழியாக இருக்குது. இருந்தாலும் தாய்மொழி என்று பார்க்கும் பொழுது சீனாவை அந்த மாண்டரினை தாய்மொழியாக கொண்ட சீனர்கள் தான் அதிகமான நபர்கள் அந்த தாய்மொழியை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே தாய் நாட்டு மேலே எப்படி பற்று வரணுமோ அது மாதிரி தாய்மொழி மேலே கொஞ்சம் பற்று இருக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது இன்னிய அரபியும், நான் அரபின்னு சொன்னாங்க. தாய்மொழி மேலே பற்று இருக்கணும். ஆனால் மொழி பெருமையோ இனவாதமோ மொழிவாதமோ மார்க்கத்தில் தடுக்கப்பட்டது. மொழி மீது அக்கறை இருக்கணும், தாய்மொழி மீது பிடிப்பு இருக்கணும். தாய்மொழி மேலே என்ன, நம்ம இப்படி ஒரு மொழியை பெற்றிருக்கோம் என்ற சந்தோஷம் இருக்கலாம், அதை வளர்த்து கொள்ளக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றலாம். ஆனால் உலகத்தில் எல்லா மொழியை விடவும் என்னுடைய மொழிதான் பெரிது, நான் எல்லாவற்றை விடையும் சிறந்தவன் என்று சொல்வதற்கு மார்க்கத்தில் இடம் கிடையாது. அதனால தானே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் விதா எல்லா சஹாபாக்களும் கடைசி நேரத்தில் கூடியிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் எத்தனையோ விஷயங்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் மிக முக்கியமாக இந்த விஷயத்தை சொல்லி சென்றார்கள். எந்த ஒரு அரபியும் அரபி அல்லாதவன் மேன்மை கிடையாது. எந்த கருப்பனுக்கும் எந்த வெள்ளையனுக்கும் வித்தியாசம் கிடையாது, மேன்மை கிடையாது. சொல்லக்கூடிய வார்த்தை இன்னைக்கு தமிழ்நாட்டில் நம்ம இருந்துக்கிட்டு நம்ம சொல்ல முடியாது, நம்மளும் கிடையாது. பொதுவாக எந்த ஒரு அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, எந்த நபராக இருந்தாலும் சரி, தமிழை விட மற்ற மொழி சிறந்தது என்று சொல்ல முடியாது, சொல்வதற்கு தைரியமும் கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அரபி இனத்தை சேர்ந்தவர்கள் அத்தனை நபர் இருக்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழியை சேர்ந்தவங்க. அந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறாங்க, அரபி மொழி தான் சிறந்ததுன்னு நீங்கள் நினைச்சிடக்கூடாது. அதே மாதிரியே மற்ற மொழிக்காரங்க என்ன தாழ்ந்தவங்க நினைச்சிடக்கூடாது. எல்லா மொழியுமே என்னதான் சமமானதான்னு சொல்லி தருகிறாங்க. இப்பேற்பட்ட ஒரு உண்மையை சொன்ன இஸ்லாமிய மார்க்கம், மொழி மீது பற்று இருக்கலாம், மொழியை வளர்த்துக் கொள்வதற்கான வழிகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். அதே நேரத்தில் மொழி வாதம் பேசுவதற்கோ மொழி வாதமாக நடப்பதற்கோ மார்க்கத்தில் என்ன செய்யாது, இடம் கிடையாது. பெருமைக்காக 9 தலைமுறையின் பெயரை சொன்னவன் 10வதாக நரகத்தில் நுழைவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னுடைய பாரம்பரியம் பேர்பட்ட பாரம்பரியம் தெரியுமா? எங்களுடைய குடும்பம்
நாங்கள் என்ன மொழி பேசக்கூடிய ஆளுக்கு தெரியுமா என்று யார் வரிசையா சொல்லிட்டு வர்றாங்களோ 9 தலைமுறையை பத்தி பேசினான்னா 10ஆவதாக நரகம் நுழைவான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மொழி என்பது ஒரு நாட்டினுடைய கலாச்சாரத்தை சுட்டிக்காட்டக்கூடியது, ஒரு பண்பாடை சுட்டிக்காட்டக்கூடியது. அதே நேரத்தில் குர்ஆன் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? யா அய்யுஹன் நாஸ், ஜனங்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா. குர்ஆன் சொல்லக்கூடிய இந்த ஒரே ஒரு வசனம் உலகத்தினுடைய அத்தனை மக்களையும் பார்த்து சொல்லுகிறது. யா அய்யுஹல்லதீன ஆமனு என்று சொல்லல, யா அய்யுஹன் நாஸ், ஜனங்களே, இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா. ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து உங்களை படைத்திருக்கிறோம். இந்த வசனத்தை நம்ம மாற்று மத சகோதரத்தை கொண்டு போகணும். முஸ்லீம் அல்லாத இந்த வசனத்தை நம்ம சொல்லணும். குர்ஆன்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதை கவனியுங்கள். ஒரே ஆண் ஒரே பெண்ணிலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கிறோம். இன்னா ஹலக்னாக்கும் மின் தக்கரின் வ உன்சா வஜஅல்னாக்கும் கபாயில. உங்களை எதுக்கு தெரியுமா நான் உங்களை கோத்திரங்களாக கிளைகளாக ஆக்கியிருக்கோம் தெரியுமா? லி தாரஃபு, உங்களுக்குள்ள ஒரு அறிமுகமாகி கொள்வதற்காக, ஒரு முகவரிக்காக, ஒரு அட்ரஸுக்காக. இன்ன குடும்பத்தை சேர்ந்தவர், இன்னாரு, இன்ன கிளையை சேர்ந்தவர் என்று ஒரு அறிமுகத்துக்காக வேண்டிதான் இந்த ஒரு கிளையார்களே ஏற்படுத்தியிருக்கோமே தவிர, ஒரு கோத்திரத்தை ஏற்படுத்தியிருக்கோமே தவிர, நீங்கள் நினைக்கிறது மாதிரியா நாங்கள் யார் தெரியுமா, எங்களுடைய பாரம்பரியம் என்ன தெரியுமா, நாங்கள் என்ன கிளையாரு தெரியுமா, எங்களுடைய குடும்பம் யார் தெரியுமா என்று கேட்பதற்கல்ல. யாராவது அப்படி கேட்டால் குர்ஆனுக்கு எதிராக அவர் செயல்படுகிறார். குர்ஆன் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் சொல்லித் தருகிறது. நீங்கள் என்ன செய்யக்கூடாது? மொழிவாதமோ இனவாதமோ குடும்பவாதமோ பேசக்கூடாது. அதே நேரத்தில் தாய்மொழியாக இருக்கக்கூடிய தாய்மொழி நேசிக்கன்னு சொன்னாலும் சொல்லியிருக்கிறாங்க. சரி, மற்ற மொழியை கற்றுக்கொள்ளலாமா மார்க்க ரீதியா என்று பார்க்கும் பொழுது ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்தரவே போட்டாங்க, நீங்க என்ன செய்யுங்க, ஈதர்களுடைய மொழியை கற்றுக்கொள்ளுங்க, இன்னும் சில மொழிகளை கற்றுட்டு வாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப சீக்கிரமா கற்றுட்டு வந்த நபர்ல ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களும் ஒருத்தவங்க. இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம எத்தனையோ மொழிகளை கற்றுக்கலாம். இந்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு காலத்தில் இருந்துச்சு இந்த மொழியை கற்றா 2 மொழியை கற்றுக்கொண்டால் அவர் என்னது ரொம்ப அவருக்கு நிறைய நாலேஜ் இருக்குது, எக்ஸ்ட்ரா எத்தனை மொழியை கற்றுக்கொள்கிறாரோ அத்தனை அவருக்கு நாலேஜ் இருக்குங்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. இன்னைக்கு எதுவுமே தேவையில்லை. இணையத்தில் எத்தனை இருக்கு? கிட்டத்தட்ட 200 லட்சம் மொழிகள் இருக்குது. குறிப்பாக கூகுள் அந்த டிரான்ஸ்லேட் ஆப்ஷன்ல மட்டும் 133 மொழிகள் அது என்ன செய்ய டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குது. ரொம்ப ஈஸியா என்ன செஞ்சிடலாம், ஒருத்தர் 133 மொழியை கத்துக்கிற தேவையில்லை. கூகுள் டிரான்ஸ்லேட் மூலமா என்ன செஞ்சுக்கலாம், படிச்சுக்கலாம், எழுதிக்கலாம். இதுல ஹேஜாங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. அதுதான் நம்ம தமிழர்கள் இந்தியில பேசணும்னா அதுக்கு தோதுவ அந்த வாய் அசைவே வீடியோல காட்டுமா. இப்படித்தான் என்ன செய்யறாங்க நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். தொலைக்காட்சியில பார்க்கும் பொழுது, வீடியோல பார்க்கும் பொழுது தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, ஒரு இந்திக்காரவங்க தமிழ்ல பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அதனுடைய வீடியோல தமிழுடைய வாய் அசைவே என்ன செய்யுமா, வருமா. இப்படியெல்லாம் மொழிகளை வளர்த்துக் கொள்வதற்கும் மொழிகள் அழியாமல் இருப்பதற்கும் இணையமே இப்போது வந்து விட்டது. இன்னைக்கு நம்ம நினைச்சா சாதாரண என்ன செஞ்சலாம், எந்த மொழியா இருந்தாலும் சரி கூகுளில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய 133 மொழியை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிற முடியும். இப்போ இதுவெல்லாம் எதை காட்டுகிறது என்று சொன்னால், மொழி என்பது யாராலும் அழிக்க முடியாது, அது போய்கிட்டே தான் இருக்கும். இன்னொரு மொழியை கற்றுக்கொள்வதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. குறிப்பாக நாம் உறுதியெடுக்க வேண்டிய விஷயம், நாம் எந்த தாய்மொழியில் இருக்கிறோமோ அதை நம்ம நேசிக்கணும். உதாரணமாக தமிழ் மொழி, இது நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக நேசிக்கணும், அதை படிக்கணும், அதை நம்ம இழிவாக கருதக்கூடாது. 2வது விஷயம் அரபி மொழி. அரபி மொழியை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அஹிப்புல் அரப லி ஸலாஸின், 3 காரணங்களுக்காக நீங்கள் அரபி மொழியை விரும்புங்கள், பிரியப்படுங்கள். முதலாவது இன்னில் அரபியுன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, முதல் காரணம் நான் அரபி. உயிரினும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரபி மொழியை சார்ந்தவர்கள், அதனால் நீங்கள் அரபி மொழியை விரும்புங்கள். 2வது காரணம் வல் குர்ஆன் அரபியுன், குர்ஆன் அரபி மொழி. 3வது வ கலாம் அஹ்லுல் ஜன்ன அரபி, சொர்க்கத்தில் போய் பேசக்கூடிய அந்த மொழி அரபி. நம்மலாம் இன்ஷா அல்லாஹ் மௌத்தாயி சொர்க்கத்துக்கு போனதுக்கு பிறகு தமிழ்ல பேசிக்கிட்டு இருக்க மாட்டோம், ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு, அரபியில பேசிக்கிட்டு இருப்போம். சொர்க்கவாசியுடைய மொழி அரபி. இந்த 3 காரணத்திற்காக நீங்கள் என்ன செய்யுங்கள், அரபி மொழியை விரும்புங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தர்றாங்க. அப்ப ஒரு இஸ்லாமியனை பொறுத்தவரையும் நம்முடைய தாய்மொழியை நேசிக்கணும்,
அதே மொழி அரபி மொழியை நேசிக்கணும். பிற மொழிகளையும் கற்றுக்கொள்ளணும். சொல்லப்பட்ட விஷயம் தான். பிற மொழியிலும் கற்றுக்கொள்வதற்கு அனுமதி இருக்கு. எந்த மொழியும் இழிவாக கருதக்கூடாது, எந்த மொழி உயர்வாக கருதக்கூடாது. இனவாதம் மொழிவாதம் என்பது நம்முடைய இஸ்லாத்தில் கிடையாது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனால் வழங்கப்பட்ட அந்த மொழியாற்றலை அவனுக்கு பிடித்தமான முறையில் பயன்படுத்துவதற்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.